வழக்கம் போல் நீங்கள் தூங்கி எழுந்து வந்து வெளியே பார்க்க சொல்ல உங்களுடைய கண்ணுக்கு சூரியனோ மேகங்களோ இல்லை வானமோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் எதுவுமே தெரியாமல் அதுக்கு பதிலாக வெறும் கோடிங்காக ஓடிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன தோணும்? இந்த பிரபஞ்சம் உலகம் எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே யாரோ ஒருத்தவங்க உருவாக்கப்பட்டதுன்னு தானே தோணும். இதை கேட்க உங்களுக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி தோணலாம். ஆனால் உண்மையாகவே இப்படி ஒரு தியரி இருக்குது, சிமுலேஷன் ஹைப்போதீசிஸ் தியரி. இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஸ்பேஸ் பேர்ட். முதல்ல சிமுலேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூமி, நம்ம பார்க்குற இந்த பிரபஞ்சம், இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே விர்ச்சுவலாக உருவாக்கப்பட்ட ஒரு உலகம். இன்னும் சுலபமாக சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே GTA கேம்ஸில் வர மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஹைலி சிமுலேட் பண்ண ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சிமுலேஷன் தியரி கான்செப்ட் இதுதான். இந்த தியரியை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரப்போஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் ஃபிலாசபர் நிக் போஸ்டம் 2003 இந்த தியரியை பற்றி ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்கியூமெண்ட்டை முன்வைக்கிறாரு. அது என்னன்னா, சிவிலைசேஷன் மக்கள் அட்வான்ஸ் சிமுலேஷனை உருவாக்குற அளவுக்கு போக மாட்டாங்க. ஒருவேளை அப்படி ஒரு சிமுலேஷனை உருவாக்குனாலும் அந்த மக்களுக்கு அதை ரன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அப்படி அவங்க ஒரு சிமுலேஷனை உருவாக்கி அதை ரன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளும் அந்த மாதிரியான ஒரு சிமுலேஷனுக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கோன்னு அர்த்தம். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. நிறைய கேமிங் கம்பெனிஸ் ரியலிஸ்டிக்கான ஒரு கேமிங்கை உருவாக்குறதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. அது ஏன்னா மக்கள் அந்த மாதிரியான கேமை தான் விரும்பி விளையாடுறாங்க. PUBG, GTAன்னு நிறைய கேம்கள் இருக்கு. நிறைய பீப்புள்ஸ் அந்த கேமுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அந்த கேமுக்குள்ளே நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும், அதோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்மளை விட அட்வான்ஸான சிவிலைசேஷன் மக்கள் ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி உலகத்தை உருவாக்கி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் தானாகவே இயங்கக்கூடிய அளவுக்கு கோடிங் பண்ணியிருந்தா, அப்படி அவங்க பண்ணப்பட்ட கோடிங் நம்மளா இருந்தா, இப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இந்த சிமுலேஷன் தியரிக்குன்னு சில எவிடன்ஸும் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அன்எக்ஸ்பிளைன்டு பினாமினா அண்ட் லா ஆஃப் ஃபிசிக்ஸ். சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய சில முரண்பாடுகளை இந்த சிமுலேஷன் தியரியோட இணைச்சி பார்க்குறாங்க. இப்போ குவாண்டம் மெக்கானிக்ஸை எடுத்துப்போம். சப் அட்டாமிக் லெவலில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸை நம்ம கவனிக்காத வரைக்கும் அது டிஃபைன் ஸ்டேட்டாக இருக்காது. இப்போ நம்ம ஒரு வீடியோ கேம் விளையாடுறோம். அந்த வீடியோ கேமில் ஒரு பர்டிகுலர் பிளேஸை நம்ம ஜூம் பண்ணி பார்க்குறோம். நம்ம ஜூம் பண்ண தான் அந்த பிக்சல் ரெண்டர் ஆகும். அதே போல தான் அந்த பார்ட்டிகல்ஸும் நம்ம கவனிக்கிற வரைக்கும் அது தெரியறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், சில ஆராய்ச்சியாளர்கள் இதை முன் வச்சிருக்காங்க. நம்மளுடைய சூரிய குடும்பத்தை பர்ஃபெக்டாக மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படி உருவாக்கியிருக்காங்க. சூரியன்லேருந்து பூமி எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், பூமிக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்புறம் கிராவிட்டி, அட்மாஸ்பியர் இதெல்லாம் இருக்கணும் பர்ஃபெக்டாக கால்குலேஷன் பண்ணி நம்ம சூரிய குடும்பத்தை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இயற்கையாக உருவாகிற ஒரு விஷயம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காதுன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ். இப்போ நம்ம மொபைல்லையோ இல்லை பிசிலையோ இல்லை பிளே ஸ்டேஷன்லையோ ஒரு கேம் விளையாடுறோம். அந்த கேமுக்கு கண்டிப்பாக ஒரு லிமிட் இருக்கும். அந்த ரெண்டரிங் ஸ்பீடை தாண்டி போச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேம் ஹேங் ஆக ஆரம்பிச்சிடும். அதே போல் நம்ம யூனிவர்ஸுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அதுதான் ஸ்பீட் ஆஃப் லைட். நம்மளால் இந்த ஒளியோட வேகத்துக்கு பயணிக்க முடியாது. ஒருவேளை பயணிச்சா நேரம்னு ஒன்று இல்லாமலே போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ரேடியேஷன். ஒருவேளை நம்மளுடைய பிரபஞ்சம் சிமுலேஷனாக இருந்தால் காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன்ல இருந்து சில அறிகுறிகளை பார்க்க முடியும்னு சில ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. இப்போ நம்ம யூனிவர்ஸ் பிக்சல் எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேன்னு வச்சுப்போம். அது நம்ம ஜூம் இன் பண்ண கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் அந்த பிக்சல் பிரேக் டவுன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா மண்டேலா எஃபெக்ட். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டை நிறைய மக்கள் தப்பாக நினைவு வச்சுக்கிறது தான் மண்டேலா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நிறைய மக்கள் மண்டேலா 1980களில் பிரிசனில் இறந்துட்டாருன்னு நினச்சாங்க. உண்மை என்னன்னா, மண்டேலாவை 1990 சிறையிலேருந்து விடுவிச்சாங்க. இந்த மண்டேலா எஃபெக்டை ஃபால்ஸ் மெமரி ஆஃப் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க, இல்லைனா மிஸ்ரிமெம்பர்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சிமுலேஷன் தியரியை நம்புறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே ஒரு டேட்டா கிளிச்சஸ். சில சமயங்களில் டேட்டா சேதமாகி அதுவே சரியாகும், அதனால் ஏற்படுற விஷயம் தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ நம்ம எல்லாருமே ஒரு சிமுலேஷன் உலகத்துக்குள்ளே தான் வாழ்கிறோன்னு வச்சுப்போம். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு சில வழிகளை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. கிளிச்சஸை கண்டுபிடிக்கிறது மூலமா நம்ம ஒரு சிமுலேஷன் உலகத்துக்குள்ளே தான் வாழ்கிறோன்றதை நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு GTA கேம் எடுத்துப்போம். அதில் நிறைய விஷயங்கள் ப்ராப்பராக இருக்காது. வீட்டுக்குள்ளே போகிறது, காரை திறந்து உள்ளே போகிறது அப்படின்னு சில அனிமேஷன்கள் ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். அடுத்து குவாண்டம் பிஹேவியரை டெஸ்டிங் பண்ணுறது மூலிமா நம்ம சிமுலேஷன் உலகத்துடைய ரெண்டரிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து காஸ்மிக் பேக்ரவுண்ட் ரேடியேஷன், இதோட பேட்டர்னை ரிசர்ச் பண்ணுறது மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் கடைசியாக நம்மளுடைய உணர்வு செயற்கை விதிகளால் கட்டுப்பட்டு இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுறது மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். எலான் மஸ்கும் ஒரு இன்டர்வியூவில் பப்ளிக்காகவே ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருமே சிமுலேஷன் உலகத்தில் வாழாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு. அதாவது டெக்னாலஜியோடைய வளர்ச்சியை பார்க்க சொல்ல நம்மளாலேயே ஒரு ஹைப்பர் ரியலிஸ்டிக் சிமுலேஷனை உருவாக்க முடியும் அப்படின்றது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு சில வார்த்தைகளை பல முறை கேள்விப்பட்டிருப்போம். எல்லாம் மாயே,
அப்படின்னா இது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே பொய் அப்படின்னு அர்த்தம். வில்லியம் ஷேக்ஸ்பியரோட உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் அதில் நடிகர்கள் அப்படின்ற வார்த்தையும் ரொம்ப ஃபேமஸ். இது போல நிறைய தத்துவவாதிகள் இந்த உலகம் ஒரு பொய் என்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகம் உருவாக்கப்பட்டதுன்னா அதை உருவாக்குனது யாரு அப்படின்ற கேள்வி நமக்குள்ள கண்டிப்பா வரும். ஒருவேளை நம்ம ஒரு கேம்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தா நம்மளை யாரு கண்ட்ரோல் பண்றாங்க? பொதுவாக இதுக்கான விடை நம்ம யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இது நம்ம மதங்கள் ரீதியாக பார்த்தா நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆன்சர் கடவுள், அவர் தான் நம்ம எல்லாரையும் உருவாக்குனாரு அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி இல்லாமல் நீங்கள் எந்த கோணத்தில் யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய மில்கிவே கேலக்சி உருவாகி 13.6 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. இதுவே நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகி 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. இதில் மனித இனம் உருவாக ஆரம்பித்து 3 லட்சம் ஆண்டுகள் ஆகுது. இதுலேயும் 50லேருந்து 65,000 வருஷமாக தான் நவீன மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். டெக்னாலஜியில் பரிணாமம் அடைஞ்சு இந்த நிலைமைக்கு வந்து நிற்க நமக்கு 1000 ஆண்டுகள் தேவைப்பட்டிருக்கு. இன்னும் 1 பில்லியன் ஆண்டுகள் மனித இனம் உயிரோட வாழ்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களால இந்த பிரபஞ்சத்தில் என்ன வேணாலும் செய்ய முடியும். அப்படி யோசிச்சு பார்த்தா நம்ம கேலக்ஸி உருவாகி 9 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் நம்ம சூரிய குடும்பமே உருவாகியிருக்கு. ஒருவேளை நம்ம கேலக்ஸி உருவான அந்த காலகட்டத்தில் நம்ம சூரிய குடும்பம் போலவே உருவாகி அதில் நம்ம பூமியை போலவே ஒரு கிரகம் இருந்து அதில் உயிரினங்கள் வாழ்ந்து பரிணாமம் அடைஞ்சு ஒரு அட்வான்ஸான சிவிலைசேஷன் மக்களாக மாற 5லேருந்து 6 பில்லியன் ஆண்டுகள் போதும். அப்படி பார்க்க சொல்ல இப்போ இருக்கக்கூடிய நம்ம பூமியை அப்படி உருவான ஒரு மக்கள் உருவாக்கி இருந்தா? ஸோ இது போல நிறைய விடையில்லாத குழப்பமான கேள்விகள் இருக்கு. ஒருவேளை இந்த சிமுலேஷன் உண்மையா இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்படி இதிலிருந்து வெளில வருது? மேட்ரிக்ஸ் என்ற படம் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் அந்த படங்களில் காட்டுற மாதிரி நம்மளால செய்ய முடியாது. ஏன்னா நம்மளால இது ஒரு சிமுலேஷன் உலகன்றதே அவ்வளோ சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சாலும் இந்த சிமுலேஷனை மாற்றக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்கணும். லா ஆஃப் ஃபிசிக்ஸை பிரேக் பண்ணுறது மூலிமா நமக்கு புது டைமென்ஷன் கிடைக்கும். அது மூலிமா நம்மளால வெளில வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இன்னும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறமா நம்ம ஒரு சிமுலேஷன் உலகத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி இருந்து நம்ம ஒரு உலகத்தை உருவாக்க சொல்ல கண்டிப்பாக நம்ம உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்ற கேள்விக்கான விடையும் கிடைக்கும். பொதுவாக இந்த சிமுலேஷன் தியரியை கொஞ்சம் சயின்டிஸ்ட் ஏற்றுக்கிட்டாலும் கொஞ்சம் பேர் இதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. இது ஒரு சூடோ சயின்ஸ், போலி அறிவியல் அப்படின்னு தான் பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த தியரியை பற்றினா உங்களுடைய கருத்து என்ன? நம்ம எல்லாருமே சிமுலேஷனுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு கேரக்டரா, இல்லை நம்ம எல்லாமே உண்மையாக தான் வாழ்ந்துட்டு இருக்குமா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.